வணக்கம் மேடம். என்னோட பேரு சஞ்சய். நான் பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்கேன். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம உதவி செஞ்சுதானே ஆகணும். சரி, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என் வீட்டில் இன்னும் தண்ணி வர மாட்டேங்குது. நான் 1 ஹவர்ல ஆஃபீஸ் போய் ஆகணும். ஸோ இந்த ஏரியா பிளம்பர் நம்பர் கிடைக்குமா? இங்க பாருங்க, பிளம்பருக்கு கால் பண்ணா கூட அவன் எப்படியோ லேட்டா தான் வருவான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, எங்களது டபுள் சைட் பாத்ரூம் தான். நீங்க ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து பிளம்பருக்கு கால் பண்ணுங்க, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா சரி, நான் போயிட்டு என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். மேடம், நீங்களா? வணக்கம். நான் ஒண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல, இன்னைக்கு சண்டே, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே காலையில சீக்கிரம் எழுந்திருவேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். இதை நான் ரொட்டீனா பண்றது. கிரேட். இன்னைக்கு சண்டே, நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நானே என் வீட்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்கு. பத்தாததுக்கு நீங்களும் ஈர துணியை போட்டிருந்தா இப்படிதான் இருக்கும். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி. இந்தாங்க. ஓ, தேங்க்யூ. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? அதை மட்டும் கேட்காதீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? ஆக்சுவலா உங்க ப்ரெஷருக்கான காரணமே அதுவா மட்டும்தான் இருக்க முடியும். சரியா சொன்னீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதான். ஆனா என் பேரண்ட்ஸ் அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. சரி, நான் கிளம்புறேங்க. என் ஹஸ்பண்ட் எனக்காக காத்திருப்பாரு. என்னோட ஹஸ்பண்டுக்கு 2 வருஷமா உடம்பு முடியல. அவரு படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே சலிப்பா இருக்கு. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. எதுக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இதுக்குலாம் நிறைய வழி இருக்கு. நீங்க நல்ல டாக்டரை போய் பாருங்க. டாக்டர் எல்லாம் போய் பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அவர் உடம்புல சக்தி கிடையாது.
மீறி அவர் அதுக்கு முயற்சி பண்ணா ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. தினம் தினம் அதுக்காக அவர் என்ன கத்திக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் நானும் இந்த துக்கத்தெல்லாம் மறைச்சு சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல. என்ன பாரு, நான் அழகா தானே இருக்கேன். எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தேவையான நீயே சொல்லு. மேடம் நீங்க அழகா தான் இருக்கீங்க. நிஜமாவா? உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே தீர்ந்து போகும். இந்தாங்க உங்க மாத்திரை. இன்னைக்கு மறந்து தூங்கிடாதீங்க. ஆனா இன்னைக்கான மாத்திரையை தான் நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டேனேமா. இந்த தூக்க மாத்திரையை நீங்க எடுத்துக்க மறந்துட்டீங்க. இந்தாங்க போடுங்க. எழுந்துருங்க. எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்குங்க. ஓ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்காது. என்னால அம்மாவாக முடியலன்ற கவலை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப அது இல்ல. ஏன்னா என்னோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுது. சீக்கிரம் முழுமையா நிறைவேறிடும். என்னோட மனசுக்குள்ளேயே அப்படிதான் தோணுது. சஞ்சய், நீ வந்துதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ உன்னை யாரு தடுத்தது? நீதான் என்னை எதுவும் பண்ணாம இருக்க. அப்படியா? சரி போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட கிஃப்ட் எப்படி இருக்கா? உன்னை போலவே அழகா இருக்க. சொல்லுங்கண்ணா. சஞ்சய் கேக்குதா? டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னது புரியலண்ணா? அடுத்த மாசம் 7ஆம் தேதி உனக்கு கல்யாணம். நீ சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வா. சரிண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுறேன். நான் போனை வச்சிடுறேன். ஆமாண்ணே, சரி பாய். நான் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு போய் ஆகணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அம்மாக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா. இப்போ அண்ணா அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு என்னால சொல்ல முடியல. நீ எப்ப திரும்பி வருவ? அது எப்படி என்னால சொல்ல முடியும்? அங்க போய் பார்த்தா தான் நிலைமை என்னன்னே தெரியும். அம்மாக்கு உடம்பு சரியான உடனே நான் வந்துடுவேன். நீ எதுவும் கவலைப்படாத. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே?
அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். ஹலோ 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 சஞ்சய், சஞ்சய் நான் உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். ஹலோ சஞ்சய், கேட்க மாட்டேங்குது. ஹலோ, இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஹலோ ஹலோ போன வாரம் ஃபுல்லாவே நெட்வொர்க் இஷ்யூவா? நான் எத்தனை தடவை கால் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல? நான் அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியும் நீ திரும்ப ஒரு தடவை கூட கூப்பிடல. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு உன்கிட்ட சொல்லிருந்தேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது, என்னன்னு சொல்லு. என்ன கேக்குது உனக்கு? முதல்ல என்னோட முகத்தை பாரு. எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி உனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, ஆனா நீ அதை கேட்காம தொடச்சிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படியா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். இதுதான் அதுக்கு ஆதாரம். உனக்கு என்ன பைத்தியமா? நீ தானே இதுல சேஃப்டியோட இருந்திருக்கணும். அபார்ஷன் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. எனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அபார்ட் சீக்கிரம் பண்ண. சஞ்சய், உன்னால அபார்ஷனை பத்தி எப்படி யோசிக்க முடியுது? உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா ஆகிறது ஒரு கனவு. அப்படி இருக்கும்போது என்னோட கனவை நீ எப்படி கலைக்க நினைக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அவமானப்படுத்தணுமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? இதோட அப்பா யாரு? யார் குழந்தை இது? என்ன சொல்லுவ? எதுவுமே பேசாம அபார்ட் பண்ற வழிய பாரு. முட்டாள்தனமா பேசுற. மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறல, ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா நீ என் கூட இருக்க சஞ்சய். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். இந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேரோட காதலுக்கு அடையாளம். இத மறைக்கிறதோ அழிக்கிறதோ உனக்கு தப்புன்னு தோணலையா? சஞ்சய், நான் சொல்றத கேளு. இந்த குழந்தை இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீ இல்லாமலும் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சஞ்சய், என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹலோ. அண்ணா, நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். எல்லாம் செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் நாளைக்கு நைட்டு திரும்ப ஊருக்கு போறேன். நீ கிளம்பு.